வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2014ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் சற்று நேரத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சட்டவிரோதமாக ஒரு தொகை தங்கத்தை வெளிநாட்டிற்கு கொண்டு செல்ல முயற்சித்தவர் கைது. சீனாவிற்கான அமெரிக்க தூதுவர் கேரி லாக்கி பதவி விலக உள்ளதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 2014ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சுதந்திர இலங்கையின் 68வது வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள 9வது வரவு செலவு திட்டம் இதுவாகும். சட்டவிரோதமாக ஒரு தொகை தங்கத்தை வெளிநாட்டிற்கு கொண்டு செல்ல முயற்சித்தவர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தனது பயணப்பைக்குள் சூட்சுமமான முறையில் இந்த தங்கத்தை கொண்டு செல்ல முயற்சித்துள்ளதாக விமான நிலைய சுங்க பணிப்பாளர் சரத் நானிஸ் குறிப்பிட்டார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 529 கிராம் தங்கத்தின் பெறுமதி 26,45,000 ரூபாவென சுங்கப்பிரிவு தெரிவித்தது. நேற்றிரவு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக சரத் நானிஸ் தெரிவித்தார். கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 22 வயதானவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுச் செய்தி. சீனாவிற்கான அமெரிக்க தூதுவர் கேரி லாக்கி பதவி விலக உள்ளதாக அறிவித்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் 2014ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட விசேட ஒளிபரப்புடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback